ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அக்னீஸ்வரன், ஜெயலலிதாவில் மறைவால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நாங்க நிரப்பிட்டு வரோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்வதும், ஜெயலலிதாவிற்கு ஒரு இந்துத்துவ அடையாளம் கொடுப்பதையும் அதிமுக தொண்டர்கள் எப்படி எதிர்கொள்வாங்க, தலைமை எப்படி எதிர்கொள்ளும், அதிமுக கட்சி எப்படி எதிர்கொள்ளும், இதை சவாலா பார்க்கலையா நீங்க? இல்லை, இது ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு பார்வை. அப்படிதான் பார்க்குறோம். நீங்க என்னை எது கொண்டு அடிக்கிறீங்களோ அது கொண்டு நானும் உங்களை அடிக்க முடியும். வெறும் மலர் கொண்டு அடித்தால் நாங்கள் மலராக வருவோம். வெறும் குச்சியை வச்சு, காஞ்ச குச்சியை வச்சு அடிச்சா சரிப்பா விஜயன் சார் குச்சியை வச்சு தான் அடிக்கிறாரு, நீங்க துப்பாக்கி எடுத்து சுட்டீங்கன்னா, அப்ப இந்த துப்பாக்கி எடுத்து சுடுவதை போலத்தான் இந்துத்துவா என்பது 67க்கு முன்னாடி காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் ஆண்டுச்சு. அந்த இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா மாற்றினார். அப்படின்னா இந்தியாவிலேயே மாநில கட்சி எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தில் ஆட்சியிலே வரல. கம்யூனிஸ்ட் தான் மாநில, காங்கிரஸ் அல்லாதது கேரளாவில் வந்துச்சு. அப்போ ஒரு கட்சி இன்னொரு கட்சியை மாற்றுவதற்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய தத்துவம், தாற்பயம் என்ன? ஆனா இப்ப புதுசா நீங்க இந்துத்துவான்னு கொண்டு வரீங்களே. செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவங்க சார், ஆனால் மத வெறி கொண்டவங்க அல்ல. ஆனால் இந்துத்துவா என்பது மத வெறி. காந்தியை சுட்டு தள்ளியது இந்துத்துவா என்கிற துப்பாக்கி. அதைத்தான் இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டிலும் கொண்டு வருவதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் கையிலே எடுக்கிறார்கள். ஆனால் அது நாட்டுக்கு பயன்படாது. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்து அடையாளத்தை அவர் வெளிப்படையா காமிச்சாங்க, ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆதரவு, மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்தினது, இப்படி எல்லாம் எங்களோட அசோசியேட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நாள் வரைக்கும் இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக திமுக தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. இப்ப இருக்கிற அதிமுகவும் இந்துத்துவ கொள்கையில் இருந்து விலகி போச்சு அப்படின்னு சொல்றாங்களே. ரெண்டு திராவிட கட்சிகளையும் இந்து மத நம்பிக்கைக்கு எதிராக நிறுத்த பாக்குறாங்களா, இந்துத்துவத்திற்கு எதிராக நிறுத்துறாங்களா? அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுகவை குறை சொல்லி நாங்கள் தான் இயேசுநாதனுடைய சிலுவையை தூக்கி சுமக்கிறவர்கள் அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அவங்க இயேசுநாதர் சிலுவைன்னு பேச மாட்டாங்க. அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். இவங்க அப்படித்தான் இவங்க மாறாக போலியா நடிக்கிறாங்கன்னு சொல்றேன். என்றைக்காவது செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் நான் இந்துத்துவவாதி என்று தன் வாழ்நாளில் ஒரு நாளாவது சொன்னது உண்டா? இதே நம்ம திருவெற்றியூர் வடிவுடை அம்மன் கோயிலுக்கும் போவாங்க, இப்தார் நோம்புலையும் கலந்துக்கிறவாங்க, தேவாலயத்துக்கும் போவாங்க. இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அக்னீஸ்வரன் அத ரகுவே சொல்றார், திமுக காரங்களே அந்த இடத்துக்கு நகரல அப்படின்னு. ஆனா பாஜக இப்படி காய நகர்த்தி உங்க வாக்கு வங்கியை குறி வைக்கிறாங்களா? ரவீந்திரன் துரைசாமி சொல்றார், பாஜக வாங்குற வாக்கு வங்கி உங்களை சேதாரப்படுத்தி பலகீனப்படுத்தி இதை இன்னும் தொடர்ந்து செய்வாங்கன்னு சொல்றாரு. இப்படியே சொல்லி சொல்லி இவர்கள் பலவீனமாக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அண்ணா திமுக ஒருபோதும் தமிழ்நாட்டில் இந்த எங்க ஊர்ல நைட்டு நல்லா நடிச்சாம தூங்கும் போது குடுகுடுப்பைக்காரர் ஒருவர் வருவார். அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் அரசியல் குடுகுடுப்பைக்காரர் திரு அண்ணாமலை அவர்கள். நீங்க மிக்ஸா புயலுக்கு ஏன் பிரதமரை அழைச்சிட்டு வரல? செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க 2015 இதே பிரதமர் நரேந்திர மோடி வந்தார்ல, அப்போ ஏன் இங்க செய்ய முடியல? சரி, நீட்டு விளக்கு, திமுகவும் அண்ணா திமுகவும் ரெண்டும் ஒன்னா இருக்குதுயா, நாம அதை விளக்கு கொடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாம். அப்ப செயலை நம்பாதவர்கள் மதத்தை நம்புகிறார்கள், ஜாதியை நம்புகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை அவங்கள நம்ப மாட்டாங்க அப்படின்னு என் பார்வை. இவங்க இன்னொன்னு, இந்துத்துவா என்பது ஏன் தெரியுமா கொண்டு வராங்க? இந்துக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அதனால் மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தவர்கள் இவங்களெல்லாம் பெரும்பான்மையை வச்சு நம்ம சிறுபான்மை இது பண்ணலாம். இதைத்தானப்பா ராஜபக்சே தமிழர்களை அழிப்பதற்கு சிங்களர்களை பயன்படுத்தினார். ஆனால் சிங்களர்களே ராஜபக்சே குடும்பத்தை நாட்டை விட்டு வெளியேற்றினார்கள். பெரும்பான்மையை வெகுண்டெழுகிற காலம் வரும். ஆக திமுகவும் அண்ணா திமுகவும் அழிப்பதற்கு இவங்க நினைக்கிறது, அதான் சொல்லுவாங்கல்ல, ஃபேமஸ் ஆர் நோட்டோரியஸ், யூ மஸ்ட் பி அலைவ். நல்லதோ கெட்டதோ பேசிக்கொண்டே இரு, செய்து விடாதே. சுருக்கமா அக்னீஸ்வரனுக்கு கோபம் அவரோட ஒரு திராவிட இயக்கத்தை தெளிவா பண்ணாரு. இந்த இதை எடப்பாடி சொல்லுவாராங்கிறதான் பிரச்சனை. அவர் சொல்லட்டு ஜெயலலிதா அம்மையார் முபாரக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சீட்டு கொடுப்பாராங்கிறத அடுத்தால அண்ணாமலை கேட்பாரு. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை இவருக்கு பதில் சொல்லக்கூடாது. காரணம், தேவையற்று இவர்கள் அரசியலில் நம்மை காயப்படுத்த நினைக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. முதிர்ச்சியற்ற பேச்சு இது. ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க் பிஜேபிக்கு போனதுன்னா அது இந்துத்துவா தான் காரணம்னு சொல்றது ரொம்ப அபத்தம்ன்றா. இல்ல, பிரதமர் மோடி தமிழ்நாட்டு பிரச்சாரத்துல ஏன் முஸ்லிம்களை பத்தி பேசல? அதுதானே இந்துத்துவா. எந்த ஆய்வு பேசவே இல்லை. பேசலாம்.
ஹாப்பி வெட்டிங் ஆலயா என்றும் ட்ரெண்டிங் ஆலயா ஹாப்பி வெட்டிங் ஆலயா ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்